ஒரு சிலவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்கள பார்க்கும்போது ஒரு ஏளனமா பார்ப்பாங்க. அடுத்தவங்கள பார்க்கும்போது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. அடுத்தவங்களை பார்த்து இவன் பாவம் செஞ்சவன் தானே, இவன் பாவத்தில் தான் கிடக்கிறான் அப்படிங்கிற பார்ப்பாங்க. அப்போ வந்து என்னன்னு கேட்டால், நம்ம பாவம் இல்லாமல் வாழ்ந்து, நம்ம யோக்கியமாக வாழ்ந்து, நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து அப்படி பார்க்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மகிட்ட 52 ஓட்டைகள் இருக்குது, 52 குற்றங்கள் இருக்குது, 52 குறைகள் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு அடுத்தவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, தப்பாக பார்க்கக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது, தப்பாக குறை சொல்லக்கூடாது, தப்பாக குற்றப்படுத்தக்கூடாது. இங்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் இங்கே என்ன போட்டிருக்குன்னா, அவனவன் தன் சொந்த கிரியை சோதித்து பார்க்க கடவன். இன்னைக்கு காலையில் என்ன பேசினேன், யார் மேலாவது கோவப்பட்டிருக்கனா, யார் மேலாவது எரிச்சல் அடைஞ்சிருக்கானா, இல்லை யாராவது தப்பாக பேசியிருக்கிறேனா, இல்லை யாரையாவது நான் குறை சொல்லியிருக்கிறேனா, இல்லை நான் வந்து பொய் சொல்லியிருக்கிறேனா, இன்றைக்கி ஃபுல்லாக என்ன செஞ்சேன், இன்றைக்கி எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நாமே இன்றைக்கி நம்மளை உயிர்ந்து சோதித்து என்ன செய்யணும் பார்க்கணும். இன்றைக்கி நம்முடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு அதை பார்க்கணும். மெயினாக ஏசப்பா வந்து முகத்தை பார்க்குற தேவன் அல்ல, இதயத்தை பார்க்குற தேவன். அவன் வந்து அவன் கெட்டு போகிறத நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், பாவம் பண்ணுறோம். எசேக்கியா என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கும் போது நீங்கள் வந்து எனக்கு சாவுக்கு நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்க, நான் உங்களுடைய பார்வைக்கு நலமானதை நான் செஞ்சேன் இல்லையா, என்ன தப்பு பண்ணேன், உங்கள் பார்வைக்கு நலமானதை செஞ்சேன், நன்மை தானே செஞ்சேன், அப்புறம் என்னை எதுக்கு நீங்கள் வந்து இப்போ அதுக்குள்ளே எனக்கு உயிர் எடுக்கிறீங்க, அதுக்குள்ளே ஏன் எனக்கு பெட்டி செய்ய வைக்கிறீங்க, உங்களுக்கு நலமானதை செஞ்சேன், உங்கள் நன்மை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அழுது ஜெபிக்கிறாரு. மனம் இறங்கி தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஏசியா அந்த அரண்மனை முற்றத்து போகிறக்குள்ளையுமே பதில் வந்துருச்சு, கூட 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ நம்ம தப்பு நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம ஏசப்பாட்ட தைரியமாக கேட்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு இது செய்யுங்க, ஏன் தாமதம் பண்ணுறீங்க, ஏன் என் பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, ஏன் என் பிள்ளை வாழ்க்கை அதிசயம் நடக்கலை, எத்தனையோ அற்புதங்கள் பண்ணுறீங்க, எத்தனையோ அதிசயம் பண்ணுறீங்க, சகவியை மாற்றிருக்கிறீங்க, சவுளை பவலாக மாற்றிருக்கிறீங்க, ஏன் என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையை நீ மாற்ற முடியாதா, எங்கள் பிள்ளைக்கு அற்புதம் செய்ய முடியாதா, நீங்கள் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி நல்ல வாலண்டியர் டைரக்டாக உற்சாகமாக தைரியமாக ஒரு அப்பாட்ட பேசுறது போல் நம்ம ஏசப்பாட்ட பேசி நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். ஆனால் நாமே சோதித்து பார்க்கணும், நம்ம என் உள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதான் சொல்லப்பட்டு பாருங்க, தன்னையே பார்க்கும்போது மேன்மையை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. நம்ம இருதயம் எப்படி இருக்குது, நம்மளோட தாழ்மை இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது, தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்ம தாழ்ந்து நடக்கிறோமா, பணிந்து நடக்கிறோமா, மரியாதையாக பேசுகிறோமா, வஞ்சி பேசுகிறோமா, யாரையாவது எகிரி பேசியிருக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளை நாமே பார்க்கணும். நம்ம ஜெயிப்பதுக்கு முன்னால் நம்முடைய ஆவி, இந்த ஆத்துமா, இந்த சரீரம் எப்படி இருக்குது, யார் மனதையாவது புண்படுத்தியிருக்கேன்னா, யார் வயிற்றுச்சை நான் கொட்டியிருக்கிறேன்னா அப்படிங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நம்ம கேட்கும்போது நம்மளோட ஒரு குற்றம் இருக்காது. அந்த அழகாக என்ன செய்யலாம் கேட்கணும்.